ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி. மார்கழி டேஸ் 6 திருப்பாவை பாஸ்ரம் 6 11 வித்தி. ஸோ ஃப்ரம் பாஸ்ரம் 1 to 5 ஆண்டாள் பகவானோட பெருமையெல்லாம் சொல்லி அவர் இப்பேற்பட்டவன், அவனை நம்ம போய் வணங்கினோன்னா நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத சொன்னால். ஸோ ஃப்ரம் பாஸ்ரம் 6 to 15 she wakes up all her friends one by one. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் as திருப்பல் எழுச்சி பாஸ்ரம்ஸ் as well. ஸோ இந்த பர்டிகுலர் பாஸ்டரில் என்ன சொல்கிறா அப்படின்றத பார்ப்போம். பறவையின் சத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்த மாதிரி தூங்கிட்டு இருக்க பறவைகளுக்கெல்லாம் தலைவனான கருடனை தன் வாகனமாக கொண்டது ஸ்ரீமன் நாராயணன் கோயிலில் எழுப்புகின்ற அந்த சங்கின் ஒலி கேட்டுமானி தூங்கிட்டு இருக்க பேய் வடிவத்தில் வந்தால் பூதனா, அதே மாதிரி சக்கர வடிவத்தோட வந்தால் சகடாசுரன். இந்த 2 பேர்த்தையும் அழித்தொழித்த அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஹரி ஹரி அப்படின்னு மெல்ல மெல்ல போற்றி புகழ்ந்து பாடிட்டு இருக்காரு முனிவர்களும் யோகிகளும். அதை கேட்டுமானி தூங்கிட்டு இருக்க பிள்ளையாய் எழுந்திராய், சீக்கிரமாக வாங்குவோம், நம்ம போய் அப்படிப்பட்ட பகவானை போய் பிரார்த்தனை செஞ்சு நம் மனம் குளிர நம்ம ப்ரே பண்ணி நம்ம விடையெல்லாம் கேட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. ஸோ லெட்ஸ் இந்த பாசனம். புல்லும் சிலபினக்கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விரிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலூற்றி வெள்ளத்தரவில் துயரமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்த ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேரோர் எம்பாவாய். அர்த்தம்: திருவே உருவான என் தோழியே, வைகரை ஒழியை எதிர்நோக்கி தம் சிறுகளை அழைத்துக்கொண்டு பறவையினங்கள் கூவத் தொடங்கினர். பறவைகளுக்கெல்லாம் அரசனான கருடையின் தலைவனான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி திருக்கோயில் கொண்டுள்ள திருச்சன்னதியில் வெண்சங்கிலிருந்து நீண்ட பேரொழியை முடிக்கச் செய்த எல்லோரையும் கூவி அழைக்கும் பேரொழியை கேட்கவில்லையோ? தத்தி தவழ்ந்த சின்ன கண்ணனை வாரி எடுத்து விஷம் கலந்த தன் முளைப்பாலை ஊட்டிட ஊட்டிட பால் பருகுவது போல் பாவனை புரிந்து தன்னை கொள்ள வந்த அரக்கையின் உயிரையே நஞ்சுடன் முளைப்பால் வழியாக பருகி பருகி அவளை மாய்த்து விட்டு அவன் ஸ்தனங்களில் தவழ்ந்து புன்னகை புரிந்த கம்சனால் தன்னை கொள்ள மேலும் ஏவப்பட்டு வந்த சகடாசுரனை பெரும் வண்டி சக்கர ரூபத்தில் வந்த அந்த அசுரனை அழிந்தொழியும் வண்ணம் சலங்கைகள் கொஞ்சம் தன் சின்னம் சிறு காலால் உதைத்து தழிய திருப்பார்கடையில் ஆனந்த சயனத்தில் யோகத்தில் அமர்ந்திருக்கும் லோகத்தின் தர்மம், சத்தியம், கருணை, அருள் ஆகியவற்றிற்கெல்லாம் விதையாகிய பகவானையே யோகிகளும் மெல்ல மெல்ல எழுந்து அமர்ந்து ஹரி ஹரி என்று தியானிக்கின்ற பேரொழியானது காற்றில் தவழ்ந்து வந்து உன் உள்ளத்தினுள்ளே புகுந்து குளிர வைக்கவில்லையோ? என் தோழியை எழுந்திராய் என்று ஸ்ரீ கோதை தன் தோழிகளை உறுத்தி எழுப்புகின்றாள். இப்பாசுரம் முதல் அடுத்த 10 பாசுரங்கள் வரை முன்னே எழுந்தவர்கள் பின்னே துயில் கொண்டுள்ளோர்களை எழுப்புகின்றனர். ஆகவே இந்த 10 பாசுரங்களும் திருப்பண்டிலச்சி பாசுரங்கள் ஆகும் எனும் கூறலாம். பேரொழியே, பெரும் புண்ணியனே, போற்றி போற்றி. ராதே கிருஷ்ணா.